எனதன்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க. கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு பல கட்ட கஷ்டத்தை தாண்டி தாங்க இருக்கும். எதிலும் தெளிவோட இவங்க செயல்படுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய உறவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட துலாம் ராசிக்காரர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில உள்ள சிறிய சிக்கல்களை சமாளிக்கிறது எப்படி, ஒரு குருவின் வழிகாட்டுதல்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கொள்றது, எதிர்மறை வார்த்தைகளை தவிர்ப்பது, சவால்களை ஏற்றுக்கொள்றது, நல்ல சக்தியை பற்றி நினைப்பது பற்றி விரிவா தெரிஞ்சுக்க போறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் நிவர்த்தியால நடக்க போகும் அற்புதங்கள் குறித்து இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. இந்த வீடியோல வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறேங்க. யாராவது ஒருவர் நமக்கு வழிகாட்டினா நாம சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க எல்லாரும் யாரோ ஒருவரால வழி நடத்தப்பட்டவர்கள் தான். யாரோ ஒருவர் போட்ட திட்டத்தை இன்னொருவர் எடுத்து வெற்றி பெறாங்க. ஒவ்வொரு நாளும் நாம ஒரு பாடம் கற்றுக்கொள்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் நாம ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற நம்பிக்கையோட எழுந்திருக்கணுங்க. எந்த பாடத்தை நாம எடுக்க போறோம் என்று பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி கேட்கணும். நாம கத்துக்கிட்ட பாடத்தை மறுநாள் நமக்கு வழிகாட்டும். கிரகங்களும் இறைவனும் நமக்கு வழிகாட்டு கொண்டே இருக்காங்க. எப்போது மரணம் என்று தெரிந்தா நிம்மதியா நம்மளால இருக்க முடியாது. ஆனா 10 நாள்ல ஒரு இலக்கை அடைய போறோம் என்று தெரிந்தா நம்பிக்கையோடு நம்மளால இருக்க முடியுங்க. எதிர்மறையான வார்த்தைகள் வரும் இடங்கள்ல இருந்து ஒதுங்கி இருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த பாடத்தை படிக்கிறதுக்கான ஆர்வத்தை உங்க மனசுக்குள்ள வர வச்சுக்குங்க. வாழ்க்கையில குருவின் வழிகாட்டுதல்கள் மிகவும் முக்கியமா இருக்கு. குரு பகவான் வக்ரத்துல இருந்து மார்ச் 17ஆம் தேதி முதல் நிவர்த்தி அடைகிறாருங்க. நெற்றியில பொட்டு வைப்பது என்பது உண்மையான அர்த்தம் கிடையாது. பொட்டில் ஏதாவது வைத்திருக்கிறார்களா என்று கேட்க வேண்டும். நம்முடைய 2 கண்கள், மூக்கு, மூளை எல்லாவற்றையும் ஒரே இடத்துல நிறுத்துறது தாங்க பொட்டு. பொட்டுல சுட்டால் பட்டுன்னு செத்துருவான் என்று சொல்லுவாங்க. எல்லா கனெக்ஷனும் அந்த இடத்துல இருக்கு. ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா நம்முடைய திங்க அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். நெற்றியில குங்குமம், சந்தனம், விபூதி, செந்தூரம் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டுங்க. துலாம் ராசிக்காரங்க எதையும் பட்டு பட்டுன்னு பேசக்கூடியவங்க. குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி ஆகிறாரு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போதே அந்த விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுடைய சிந்தனைய நெற்றி பொட்டில் கொண்டு வாங்க. துலாம் ராசிக்காரங்க நினைத்தா ஒரு விஷயத்த சந்தோஷமா ஆக்க முடியும். அந்த நிமிஷத்தை தான் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். குரு இவ்வளவு நாள் வக்ரத்துல இருந்து இப்ப நிவர்த்தி ஆகிறாரு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. 9வது வீட்டுல குரு இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனா இப்போது உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. குரு உங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுப்பாரு. பிடிக்காதவன் பக்கத்துல இருந்து நீங்க ஒதுங்கி வந்துருவீங்க. அதுல ஒரு பாயிண்ட் உங்களுக்காகத்தான் இருக்கும்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் காதில் தீப்பொறி போல ஒரு விஷயத்த கொடுக்க போறாரு. இத பயன்படுத்தினீங்கன்னா நீங்க நினைக்கிற உலகத்துல வாழ போறீங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவனை வழிபாடு செய்யுங்க. சிவன் கோயில்ல 5 நிமிடம் சிவனை பார்த்து விட்டு வாங்க. துலாம் ராசிக்காரர்களின் தொல்லைகள் எல்லாம் கூடிய விரைவில் நீங்க போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. வாழ்க்கையில பல தொல்லைகள் வரும், மன அழுத்தங்கள் வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்ம பக்கத்துல உள்ளவங்களால தான் வரும். நல்ல சக்தி என்று ஒன்று இருக்குது. கெட்ட சக்தி பற்றி நீங்க நினைக்க கூடாது. நல்லவர்களோடு பேசுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை நினைங்க. இது நல்லதே நடக்கும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணங்களுக்கு பலம் அதிகமாயிருக்கு. அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். எண்ணத்தில் நல்ல விதைய போடுங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற எதிர் நீச்சல் போடும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். மனசுல தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால அனுகூலம் உண்டாகுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்களால அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாம அனுசரித்து போறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். தெளிவான முடிவுகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்யறது நல்லது. பிள்ளைகள் நலனில அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீங்க. மனதில் இருந்த குழப்பமான விஷயங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. கலைத்துறையினர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் வெற்றிக்கு உதவுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அடுத்தவரை நம்பி காரியத்துல இறங்கும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. மனதில் தோன்றும் ஆசைகள் அனைத்தும் முழுமையான அளவுக்கு வெற்றி அடைய போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல இருக்கிறவங்களால வீண் பிரச்சனை குழப்பமெல்லாம் ஏற்பட்டு பின்னர் நீங்கிருங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றலாம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பிள்ளைகளிடம் பேசும்போது எச்சரிக்கையா பேசிக்கோங்க. கவனமா இருக்கிறது நல்லதுங்க. உறவினர்களிடம் எந்த உறுதியையும் தராம இருக்கிறது நல்லது. இழுபறியாக இருந்த அரசாங்க வேலைகள் இப்போ முடிவுக்கு வரும். எதிர்பார்த்திருந்த இடத்துல பணவரவு உண்டாகும். இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க இதுநாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி
ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை உண்டாகும். சமாளித்து முன்னேறும் திறமை இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீர்கள். போட்டிகள் சாதகமான பலனை உங்களுக்கு தேடி தரப்போகிறது. பணவரவு இருக்கும். உறவினர்களால் அதிக அனுகூலம் இருக்கும். கஷ்டங்கள் குறையும். வேலை பார்க்கும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வணங்குங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கல்வியில தடையெல்லாம் விலகிரும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.